friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு வீட் பிரெட் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா தேன் சேர்த்து பண்ண போறோம். இந்த பிரெட் வந்து அவ்வளவு நல்ல சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணி எடுத்துர்க்கேன். ரொம்ப சூடா இருக்க கூடாது. நம்ம வந்து விரல் வச்சு பார்க்கறப்போ லைட்டான ஒரு சூடா தான் இருக்கணும். குழந்தைங்க குடிக்கிற சூட்ல தான் இருக்கணும். அதிகமான சூட்ல இருந்துச்சுனா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஒரு பெரிய பவுல்ல 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 ml. கூடவே 1 டீஸ்பூன் தேன். அதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட். இது வந்து 6 கிராம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படினா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 3 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 375 கிராம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா இனிப்புக்காக 2.5 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். தேன் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து தேனுக்கு பதிலா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். நமக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்தை விட சாஃப்ட்டா இருக்கணும். அதனால எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு டேபிள்ஸ்பூன் நம்ம அப்புறமா சேர்த்துப்போம். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி 1 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வைக்கணும். நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக கலந்து வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும். கையில் ஒட்டாமல் அதே நேரம் சாஃப்ட்டாக இருக்கணும். ஒருவேளை ஒரு மாவு பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணி தேவைப்படும். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி இந்த ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து பிசைஞ்சிட்டு இருந்தேன். பார்க்கும்போதே நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு. பார்க்கவே நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து அதே பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்படி இல்லைனா நம்ம வந்து வெண்ணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் உள்ளே போகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து கலந்து வைக்கிறப்போ கரெக்டாக அப்படி அந்த எண்ணெய் எல்லாம் உள்ளே போய் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை வந்து கிராக் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான பாலாக நம்ம வந்து கலந்து வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்ததும் இது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இனி இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். இதை வந்து ஒரு 1 மணி நேரம் போல் அப்படிச்சுக்கோங்க. அது வந்து அப்படியே டபுள் ஆகி வரணும். வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிரும். குளிர் காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம். அது வந்து அப்படியே 2 மடங்காகி வரணும். நான் வந்து 1 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள் நல்லா அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு. வழக்கம் போல் ஒரு டிஷ்ஷும் கொடுத்துடலாம். அது வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளோட ப்ரெட்டும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட் பண்ணணும். நம்ம எந்த சைஸ் பேன் வச்சுருக்கோமோ அந்த சைஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பேனை சுற்றி வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கணும். கை வச்சு பண்ணும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சைடும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது ஒரு பக்கத்துலேருந்து நம்ம வந்து அதை வந்து ரோல் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அப்படியே ஷேப் பண்ணிடலாம். இப்படி நல்லா ஷேப் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்மளோட பேக்கிங் பேனில் வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு மேலேயும் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அது சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது பொங்கி வரப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போ பாதி தான் இருக்குது. இது வந்து அப்படியே டபுள் ஆகி வரணும். அதனால் இதை வந்து மறுபடியும் மூடி வச்சுட்டு 45 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து அப்படியே டபுள் ஆகி வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நான் வந்து ஒரு 45 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு பெருசாகாமல் சின்னதாக இருக்கும்போது நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், டென்ஸாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு டபுள் ஆகி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 25லேருந்து 26 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். எனக்கு சரியாக 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ அவன்லேருந்து வெளியே எடுத்ததுமே அது சூடாக இருக்கும்போதே மேலே வந்து கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ வந்து சாஃப்டாக வரும். ஃபஸ்ட் நம்ம வெளியே எடுக்கிறப்போ மேலே வந்து நல்லா ஹார்டாக தான் இருக்கும். நம்ம வந்து பட்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் ட்ரேலேருந்து வெளியே எடுத்தால் போதும். இப்போது நம்மளோட ப்ரெட் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.
அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வந்து ஸ்லைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறேன், இல்லை வந்து நம்ம மெல்லிசாவும் கட் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆகி வரதுக்கு முன்னாடி நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால தான் வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சதுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ணணும். இது கூட வந்து கொஞ்சம் ஜாம் அப்படி இல்லைனா பட்டர் வச்சே நம்ம சாப்பிட்றலாம். சால்ட்டட் உப்பு இருக்கிற பட்டர் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பேட்சை நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். எப்பவும் போல தான் குக்கருக்கு கீழே வந்து ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கோங்க. தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை மூடிட்டு 10 நிமிஷம் மிதமான சூடில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வச்சிடலாம். இது வந்து மிதமான தீயில் ஒரு 25 நிமிஷம் போல் ஆகும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், மேலே வந்து அந்த கலர் நம்ம அவனில் வைக்கிற அளவுக்கு அந்த கலர் வராது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முக்கியமாக குக்கரில் வச்சு நம்ம பேக் பண்ணும்போது தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், இதுவும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டடா, நம்மளோட கோதுமை பிரெட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது வந்து சும்மா கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லைனா வந்து சாண்ட்விச் இல்லைனா வந்து ஜாம் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஒரு 3-4 நாள் வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா டைட்டான இதில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.